விடுதலை சிறுத்தைகள் கட்சி உழவர்கரை, நெட்டப்பாக்கம், உசுடு, ஏனாம் ஆகிய 4 தொகுதிகளின் வேட்பாளர் அறிவித்து அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து இப்பொழுது தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். உழவர்கரை தொகுதி அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிலே கைசின்னத்தில் ஒருவர் போட்டியிட்ட காரணத்தினாலே நாங்கள் மற்ற தொகுதிகளிலே வேட்பாளரை வாபஸ் பெறாமல் இருந்தோம். இப்பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரும் மேனாள் ஒன்றிய அமைச்சர் மதிப்புக்குரிய முகுல் வாஸ்னிக் அவர்களும் உழவர்கரை தொகுதியில காங்கிரஸ் உங்களுக்காக மட்டும்தான் பணியாற்றும், எனவே மற்ற தொகுதிகளிலே நீங்கள் வாபஸ் பெற வேண்டும், தேர்தல் பணிகளை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தொலைபேசியிலே தலைவர்கள் இருவரும் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களோடு பேசினார்கள். அதன் அடிப்படையில் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு உழவர்கரையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. அந்த வேட்பாளரை காங்கிரஸ் திமுக இரண்டும் அவரது வெற்றிக்காக பணியாற்றுவது, மற்ற 3 தொகுதிகளிலே பணியாற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய தேர்தல் பணிகளை நிறுத்தச் சொல்வது என்ற முடிவு எட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் எங்கள் தலைவர் அந்த வேட்பாளர்களுக்கு அந்த தகவலை தெரிவித்து அவர்கள் தேர்தல் பணியை நேற்று தினமே நிறுத்திவிட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உழவர்கரை தவிர மற்ற 29 தொகுதிகளிலும் காங்கிரஸ் திமுக வேட்பாளர்களுக்கு அவர்களது வெற்றிக்கு முழுமையாக பணியாற்றும், அதை எங்கள் தலைவர் நேற்று அறிவித்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்கும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையாக பணியாற்றும்.